கொஞ்சம் பின்னல கொஞ்சம் க்ளோஸாக வாங்கினேன். முதலமைச்சர் உத்தரவுகின்ற பல்வேறு நடவடிக்கை எடுத்து நம்ம மாநாடு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் அதாவது நாங்கள் தாக்கல் பண்ணுற 5000 பட்ஜெட் 22, 23, 24, 25, 26 இந்த 26ஆம் பட்ஜெட்டில் வந்து பட்ஜெட்டோட உத்தியோகம் படுத்தாச்சு. அனைவரும் காப்பி கொடுத்தாச்சு. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முன்னிலைக்கும் ஆணையர் அவர்களே, துணை மேயர் மற்றும் மாமன்ற உறுப்பினர், மண்டல தலைவர், மண்டல தலைவர் மற்றும் அனைத்து விதமாக பத்திரிகையாளர் நண்பர்கள், மாநகராட்சி அனைத்து அதிகாரிகளுக்கும் வணக்கம். பட்ஜெட் கூட்டம் அறிவு முடிஞ்சோன்னா ஒரு நிமிஷம் அஞ்சலி இதோட சிறப்பு அறிவிப்பு அறிவிக்கிறேன். தூத்துக்குடி மாநகராட்சியில் கடந்த பட்ஜெட்டில் 39 பாயிண்ட் போடணும். இப்போ உங்களுக்கு தெரியும், 25, 27 கையில் உங்களுக்கு தெரியும். இப்போ 26, 27 வந்துச்சு 2 படையினர். அதில் 39 பாயிண்ட் நம்ம நிறைவேற்றியாச்சுன்னு சொல்லி மாமன்றத்தில் தெரிவித்துள்ளேன். இந்த வருஷம் உள்ள அறிவிப்பு உங்களுக்கு கையில் வந்துட்டு இருந்தால் நான் சொல்லிடுறேன். தூத்துக்குடி மாநகராட்சி நிதிநிலை அறிவிக்க சிறப்பு அறிவிப்பு. மாநகராட்சி அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் விதமாக நகர சாலை மேம்பாடு நிதியின் கீழ் 275 சாலை அமைக்கப்படும். அதாவது நிதி அமைப்பு முதல்வர் படிப்பகம் பணிகள் முடிக்கப்பட்டு விரைவில் பயன்பாடு கொண்டு வரப்படும். பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3 மாநகர முக்கிய சாலைகள் ஒன்றான விவி சிக்னல் மற்றும் 4ஆம் கேட் வரை அகலப்படுத்தி நடைபாதையை ஒழுங்குபடுத்தப்படும். அதாவது விவி சாலை வந்து போக்குவரத்து நெரிசலாளர்கள் அகலப்படுத்தப்படும். மாநகர பிரதான சாலைகளில் கருமுத்து நகர், கோவில்புரம், 5வது தெருவு, பிரைன் நகர் 1வது தெருவு, கடற்கரை சாலை மற்றும் பக்கலுடைய அணுகு சாலை ஆகியவற்றில் மோட்டார் இல்லாத போக்குவரத்து, அதாவது நான் மோட்டரைஸ் டிரான்ஸ்போர்ட் ஊக்கப்படுத்த பிரத்யேக வழித்தடம் வைக்கப்படும். அது சைக்கிளாக இருக்கலாம், நடந்து போகிறது, வீதியில் உள்ளது. நடைபாதையில் பாதசாரி இடைவெளியாக இருக்கும் சாலையோர விற்பனைகளை தவிர்த்த விற்பனை மண்டலங்கள் பெண்டிங் ஜோன் அமைக்கப்படும். அதாவது நிறைய நடைபாதையில் ஆக்கிரம கடை வந்திருக்கனால அந்த மாற்று ஏற்பாடு. 6வது பாயிண்ட் தூய்மை காட்டுகள் இருக்குது. அதை எங்கே நகரில் வந்து நம்ம வாழ்வதற்கு பீச் ரோடு, கிழக்கு நகர் வீதி, குறிஞ்சி நகர், பாளைய ரோடு நம்ம ஆஃபீஸில் வந்து 3ஆம் பேர் வரைக்கும் பிவிடி சிக்னல் ஆகிய இடங்களில் 8 சாலை அமைக்கப்படும். புதிய பேருந்து வந்து மற்ற புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும். அதாவது அந்த பஸ் ஸ்டாண்டுலாம் புதிய பேருந்து கூட்டு பழகும். நிறைய மெயின்டெனன்ஸ் பண்ண 8வது விளம்பரங்களை தனி இடங்கள் ஒதுக்கீடு செய்து கட்டண முறையில் சௌரட்டிகள் மற்றும் விளம்பரங்கள் செய்ய அனுமதி வழங்கப்படும். முள்ளக்காடு தருவதெல்லாம் 8வது